ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். குறிப்பாக 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம். ஆகமங்களில் உரைக்கப்பட்டபடி தேவன் பாவம் இல்லாமல் இயேசு பிறந்தார், பாவம் இல்லாமல் இயேசு வாழ்ந்தார், நம்மளுடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமானார், மரித்தார், மரித்ததோடு மாத்திரமல்ல அவர் உயிரோடு எழுந்தார், பரமேறினார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 5ஆவதாக அவர் மீண்டும் வருவார் நியாயம் தீர்ப்பதற்கு. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நித்திய ஜீவனை உடையவர்களாக வாழ்வில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். இதில் இந்த 2வது பகுதி, அதாவது மனம் திரும்பி விசுவாசித்து நாம் வேதத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த பகுதியை நம்ம ரட்சிப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லுகிறோம். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த ரட்சிப்பு என்று வரும் பொழுது மிக முக்கியமான, அதாவது பல பகுதிகள் இதில் இருந்தாலும் ஏறக்குறைய 15+ ஸ்டேஜஸ், அதாவது 15க்கும் மேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்றோட தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக கன்வர்ஷன், மாற்றம். யாரையும் நீங்கள் மாற்றிடாதீங்க பிரதர், அல்லது அவங்க இப்போ இயேசுவிட்ட மாற்றிடுவாங்க, அந்த மாற்றுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கன்வர்ஷனுங்கிறது வெளியில் யாராலையும் செய்ய முடியாது. கன்வர்ஷனுங்கிறது உள்ளே நடக்கக்கூடியது. அந்த கன்வர்ஷனுங்கிற ப்ராசஸை பற்றி தான் படிச்சுட்ருக்குறோம். அதில் முதல் காரியமாக நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, மனம் திரும்புதல் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வகையான திரும்புதல் அப்படின்னு சொன்னேன். ஒன்று டேர்னிங் ஃப்ரம், இன்னொன்று டேர்னிங் டு. இந்த டேர்னிங் ஃப்ரம் அப்படிங்கிறது, அந்த டேர்னிங் ஃப்ரம் அப்படிங்கிறத மனம் திரும்புதல் வச்சுக்கிட்டோம்னா, டேர்னிங் டு அப்படிங்கிறத நம்ம ஃபெய்த்துன்னு வச்சுக்கலாம். அதாவது மனம் திரும்புதல் அல்ல, இந்த கன்வர்ஷன் மாறுறதுல 2 ப்ராசஸ். ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று விசுவாசம். இந்த மனம் திரும்புதல் என்பது டேர்னிங் ஃப்ரம், ஏற்கனவே நீங்கள் போயிட்டு இருந்ததுலேருந்து திரும்புறது. விசுவாசங்கிறது டேர்னிங் டு. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டேர்னிங் டு, யாரை நோக்கி திரும்ப வேண்டும் அல்லது விசுவாசம் என்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த விசுவாசமும் இது எப்படின்னா, எப்படி மனம் திரும்புதலில் எதெல்லாம் மனம் திரும்புதல் இல்லைன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த விசுவாசத்துலேயும் எதெல்லாம் விசுவாசம் இல்லைன்னு முதல்ல சொல்கிறோம் பாருங்களேன். இந்த கண்மூடித்தனமாக நம்புவாங்க பார்த்தீங்களா, அப்படி நம்புறது பேர் விசுவாசம் கிடையாது. கண்மூடித்தனமாக, அதாவது பிளைண்ட்லி ஃபெய்த் அப்படிம்பாங்க, அப்படிலாம் ஒரு ஃபெய்த்து கிடையவே கிடையாது. அது விசுவாசம் கிடையாது. என்னவென்று புரியாமலேயே யாரோ சொன்னாங்க நான் நம்பிட்டேன் அப்படிங்கிறவன் நாளைக்கு இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்க நம்புறதை ஸ்டாப் பண்ணிடுவான். ஸோ அந்த பிளைண்ட்லி ஃபெய்த், அது வந்து ஃபெய்த்து கிடையாது. இன்னொன்று எப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ், அதாவது இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டோம், இந்த இங்கேயும் வந்து பார்ப்போம், ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம், அல்ல ஏதாவது நடந்துடணும், இதுக்காக வர்றது பேர் ஃபெய்த் கிடையாது. அதாவது முதல்ல என்ன சொன்னேன்னா, கண்மூடித்தனமாக ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும், இங்கே வாங்க ஆண்டவர் செஞ்சிருவாருன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த ஆண்டவர் யார், எதுக்காக நம்ம இந்த தெய்வத்தை வணங்கணும், ஏன் இவர் மாத்திரமே மெய்யான தெய்வம், அல்லது இந்த தெய்வம் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிற எதையுமே புரிந்து கொள்ளாமல் நமக்கு அது நடக்கணுங்கிறதுக்காக வாரம் நம்புகிறோம். கண்டிப்பாக அப்படி நம்பாதீங்க, ஒன்றும் நடக்காது. 2வது, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இந்த வேலையில் ட்ரை பண்ணியாச்சு, இதையும் ட்ரை பண்ணிடுவோமே அப்படின்ட்டு இயேசுவையும் ட்ரை பண்ணிங்கன்னா நோ, அது ஸ்பெக்குலேஷன்ஸ், அதுவும் இல்லை. அப்போ இந்த விசுவாசம் என்ன? விசுவாசங்கிறது இதுவும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். 2 காரியத்தை புரிந்து கொள்ளணும். விசுவாசம்னு வரும்பொழுது 2 பேர் இன்வால்வ் வராங்க. ஒன்று ஹெட், இன்னொன்று ஹார்ட். நாலேஜ், அதாவது ஹெட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் சம்திங் அக்னாலேஜ்மெண்ட். இங்கேருந்து ஆமாம் இதுதான் சரி, நான் நிதானித்து பார்த்ததில் இந்த வேத வாக்கியத்தின்படி நான் நிதானித்து பார்க்கும் பொழுது இதுதான் சரியான வழி என்பதை என்னுடைய தலை, என்னுடைய ஹெட் அக்னாலேஜ் பண்ணுது. ஆமாம், கரெக்டு, இந்த தெய்வம் மெய்யான தெய்வம், என்னை தேடி வந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், மனிதனுக்காக ஜீவனை விட்டவர் இவர் மாத்திரம்தான், மற்ற தெய்வம் எங்களிடத்திலிருந்து என்னெல்லாமோ தான் கேட்குது, ஆனால் இவர் தன்னையே தந்தவர். இந்த தேவன் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து, அவர் எனக்காக பாவம் ஆனார். இப்படி இந்த காரியங்களை இந்த ஹெட் அக்னாலேஜ் பண்ண, ஆமாம் இது சரிதான், எமோஷ்னலாக இல்லை, பிரச்சனை நடக்குதுங்கிறதுக்காக தப்பிக்கணும் அது இல்லை,
தலை, அதாவது என்னுடைய சிந்தனையில் என்னுடைய அறிவில் ஆமாம் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு அடிக்கில் இறங்கணும். ஏன்? அறிவு கெட்டுனது அனுபவத்துக்குள்ளே வரணும். அறிவோடு இருந்தோன்னா அது வெறும் அறிவு ஏட்டுச்சுரக்கா கறிக்கு உதவாது. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை தெரிஞ்சு ஆர்கியூ பண்ணுறதுக்கு, இன்னும் டிபேட் பண்ணுறதுக்கு நிறைய காரியம் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் எது அனுபவமாக மாற்றப்படுதுன்னா எதுவுமே இல்லை. அனுபவமாய் மாற்றப்படாத எல்லா அறிவும் வீணானது. இப்போ இது வெறும் அறிவில் மட்டும் இல்லை, இது அனுபவத்துக்குள்ள இறங்கி வரணும். அப்போ ஹார்ட்ஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டோட அக்னாலஜ்மெண்ட், ஹார்ட்டோட அக்செப்டன்ஸ், இதுதான் ஃபெய்த். என்னுடைய மூளை அறிவு ஒத்துக்கொள்கிறது, என்னுடைய இருதயம் அதனோடு ஏற்று செயல்பட ஒத்துக்கொள்கிறது. இதுதான் விசுவாசம். சரி, இதை வசனத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 7வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இது கேட்டுன்னா ஹெட் அக்னாலேஜ் பண்ண, ஆமாம் ஆமாம் கரெக்ட் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன், ஹெட் அக்னாலேஜ் பண்ணது. அதுக்கு அடுத்து, இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அக்னாலேஜ் பண்ணோட தலையை மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் ஒன்றுமே செய்யலாம். செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அப்போ என்ன பண்ணால், ஹெட்டு கேட்ட உடனே ஹார்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கிற, அதுக்கு பேர் தான் விசுவாசம். கேட்டால் மட்டும் போதாதுங்க, செய்யணும். இதே யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெறும் கேட்டு அல்லது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு புரியும் பாருங்களேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்போ ஹெட்டு தலைக்கு விசுவாசிட்ட, ஆனால் அப்படி செய்கிறது நல்லது தான். பை தி வே, உனக்கும் பிசாசுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அவனும் விசுவாசிக்கிறான், அவனும் தேவன் இல்லைன்னுலாம் சொல்ல, ஏன்னா அவனுக்கும் தெரியும் தேவன் இல்லை என்று சொன்னால் முட்டாள்தனம் உண்டு. அவனும் தேவன் உண்டு விசுவாசிக்கிறான். அப்போ அவனை மாதிரி அறிவுபூர்வமாக விசுவாசிக்கிறியா? விசுவாசித்ததின்படி அவன் கீழ்ப்படிந்து நடக்கலை, ஆனால் நீ அறிவுபூர்வமாக விசுவாசித்ததை அனுபவமாக கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் அவன் பேர் விசுவாசி. அப்படி நம்ம நடக்கிறோமா? அதனால தான் அதே யாக்கோபுல 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும்பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளுடைய கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. எப்போ அந்த விசுவாசம் முழுமை அடையும்னா, ஹெட்டோட அக்னாலஜ்மெண்ட்டில் இல்லை, ஹார்ட்டோட அக்செப்டன்ஸில் இது இன் ப்ராக்டிஸில் வரும்போது தான் இந்த விசுவாசம் பூரணப்படுகிறது. கேட்டு விசுவாசித்து அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு சில காரியம், சரி இந்த விசுவாசம் எப்படி வரும்? இது ஒரே வழி தான். இந்த விசுவாசம் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த விசுவாசம் பிரதர், இது நடந்துச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், இல்லை நான் நினச்ச மாதிரி நடந்துட்டு விசுவாசிக்கிறேன், அப்படி இல்லை பிரதர், அப்படிலாம் நீங்கள் விசுவாசிக்க முடியாது. நீங்கள் எப்போ விசுவாசிப்பீங்கன்னா, வசனத்தை கேட்டால் மட்டும்தான் விசுவாசிப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம ஆட்களுக்கு பாட்டு பாடுறது நல்லா இருக்குது, டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்குது, என்டர்டெயின் பண்ணுறது நல்லா இருக்குது, சர்ச்சில் ஈவெண்ட்டு நல்லா இருக்குது, ஆனால் பிரசங்கம் மட்டும் நல்லா இருக்கிறதே இல்லை. பார்த்தீங்களா, பிரசங்கம் அப்படின்னா 1/2 மணி நேரம் ஆராதிச்சு துதித்து ஆடி பாடி ஆராதிச்சுட்டு அப்பான்னு டயர்டாக உட்காந்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோன்னா இவர் கண்ணை மூட ஆரம்பிச்சிடுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆனால் அப்போ எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம், மற்ற எல்லா விசுவாசம் எமோஷனல் கூஸ் பம்ப்ஸ், அது ஒர்க் அவுட் ஆகாது. வீட்டுக்கு போனால் திருப்பி சுருன்னு காற்றுல இறக்கி விட்ட பலூன் மாதிரி போயிடும். ஆனால் விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்னா, வசனத்தை கேட்கும்போது மட்டும்தான் வரும். உங்களுக்கு விசுவாசம் வேணுமா, விசுவாசத்தில் பெருகணுமா, வசனத்தை கேளுங்க, வசனத்தை கேட்கும்போது தான் வரும். சரி, இந்த விசுவாசம் நெசசரியா அப்படின்னா, பிரதர் உங்கள் ரட்சிப்பை இது உள்ளதான் அடங்கியிருக்கு. வாசிக்கிற பாருங்களேன், ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், அப்படின்னா நான் நீதிமான ஆகினது, உள்ள எல்கேஜி பாஸ் பண்ணது, உள்ள வந்ததே விசுவாசத்தினால தான். அதே இது எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 நமக்கு தெரியும்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அப்போ நான் உள்ள ரட்சிக்கப்பட்டீர்கள், உள்ள வந்ததே விசுவாசத்தினால தான் நான் வர்றேன். அப்படியே வேலை என் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் ஆரம்பித்து அப்படியே படித்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைச்சிருக்கணுமா, வாழணுமா, விசுவாசம் தேவை. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம், விசுவாசத்தினால் மட்டும்தான் நிலைநிற்க முடியும். விசுவாசம் இல்லைன்னா உள்ளே அந்த வாழ்க்கையில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது.
இன்னும் சொல்லப்போனால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7 படித்து பார்த்தீங்கன்னா, பார்த்து நடக்காத, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட. அப்போ என் வாழ்க்கையை ஓட்டுறதே, என் வாழ்க்கையில் நடக்கிறதே, என்னுடைய வேஸ், என்னோட அப்ரோச், என்னுடைய ஸ்டெப்ஸ், இது எல்லாமே ஸ்டடி பண்ணப்படுகிறது எதனால் அப்படின்னா பை ஃபெய்த், விசுவாசத்தினால மாத்திரம்தான். இன்னும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12 இது பேட்டில் ஃபீல்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பேட்டில் ஃபீல்டு. இது ஒரு போராட்டம், இது ஒரு ரேஸ், இது ஒரு ஃபைட். இந்த ஃபைட்டில், இந்த ரேஸில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா விசுவாசம் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் செய்யவே முடியாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4 மேற்கொள்ளணுமா, வெற்றியில் ஒரு வாழ்க்கை வாழணுமா, விசுவாசத்தினால தான். அப்போது ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? விசுவாசங்கிறது ஏதோ ஒரு தலையில் மட்டும் இருக்கக்கூடிய அறிவு சம்மந்தப்பட்டதல்ல, அது அனுபவம் சம்மந்தப்பட்டது. விசுவாசங்கிறது ஏதோ ஸ்பெக்குலேஷன்ஸ் மாதிரி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது விசுவாசம் இல்லை. எமோஷ்னலாக பிரதர் வந்தால் சரியாயிடும், வரணும் பிரதர் சரியாகட்டும், இது ஒர்க் அவுட் ஆகாது. இது விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம்னா என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் விசுவாசம் பூரணமடைகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தை கிரியைகளோடு சேர்ந்து வேலை செய்யும் போது தான் விசுவாசம் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் அதிகமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இங்கே நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்ததே விசுவாசத்தில் தான், நீதிமான ஆனதே விசுவாசத்தில் தான். அதோடு மாத்திரமல்ல, நான் வாழ்கிறது விசுவாசத்தினால தான், நான் நிலை நிற்கிறது விசுவாசத்தினால தான், நான் நடக்கிறது விசுவாசத்தினால தான், இன்னும் சொல்லப்போனால் போராடுறது விசுவாசத்தினால தான், மொத்தத்தில் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதும் விசுவாசத்தினால தான். அப்போது இந்த கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்ல, திரும்புறது, இயேசு பக்கம் மாறுறது. இந்த மாறுறதுல 2 காரியம். ஒன்று மனம் திரும்புதல், டேர்னிங் ஃப்ரம், டேர்னிங் டு. எங்கேருந்து மனம் திரும்புகிறோம், எதை நோக்கி திரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தோம். டேர்னிங் ஃப்ரம்ங்கிறது ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல்னு வச்சுக்கிட்டோம்னா, டேர்னிங் டு அது என்னென்னா ஃபெய்த். பவுல் அடிகளார் இந்த 2ஐயும் ஒரே ஒரு வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 2ஐயும் சேர்த்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எபேசு லீடர்ஸ், அதாவது சர்ச் ஆஃப் எஃபீசஸ், அவங்க லீடர்ஸை மீட் பண்ணிவிட்டு அந்த ஃபேர்வெல் ஸ்பீச் அதை கொடுக்கும்போது ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21 தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் அப்படின்னா, அங்கே இருந்து இந்த பக்கம் திரும்பு, டேர்னிங் டு, இது ரிப்பெண்டன்ஸ். அடுத்து பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ரொம்ப சிம்பிளாக அந்த வசனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேர்னிங் ஃப்ரம், டேர்னிங் டு. என் போயிட்டுருக்கிற வாழ்க்கையிலேருந்து நான் திரும்பணும், இயேசுவை நோக்கி நான் திரும்பணும். இதுதான் கன்வர்ஷன். நீங்கள் மாறிட்டீங்களான்னா கன்வெர்ட் ஆகிட்டீங்களா? இயேசுடைய பிள்ளைய கிறிஸ்தவனாக கன்வெர்ட் ஆகிட்டீங்களா? அப்படி நீங்கள் கிறிஸ்தவனாக கன்வெர்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த 2 காரியம் நடக்கும். 1 ரிப்பெண்டன்ஸ், 2 ஃபெய்த். ரிப்பெண்டன்ஸ் என்ன? என்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து நான் திரும்புறது, என்னோடய மைண்டோட சேஞ்ச். அடுத்து என்னுடைய ஃபெய்த், அது என்னதுன்னா, இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டதை என் இருதயத்தின்படி, அந்த வார்த்தையின்படி நான் நடக்க ஆரம்பிப்பது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த 2 பிரதானமான காரியங்கள், மனம் திரும்புதலும் விசுவாசமும், பாவத்திலிருந்து மனம் திரும்புதலும் இயேசுவை நோக்கி பயணித்தலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கா அப்படி நாங்கள் சோதித்து பார்க்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்துங்க. இன்னும் விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.